ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றன்னா, உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அப்படின்னா எதுலெல்லாம் நீங்க குறைவா இருக்கீங்களோ, எதுலெல்லாம் அந்த நிறைவை காண முடியாமல் இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை நிறைவாக்க போகிறார். இதை நம்புறீங்களா தேவ பிள்ளைகளே? இன்றைக்கு விசுவாசிங்க, இதை நம்புங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அவன் அதை செய்ய உண்மையில் இருக்கிறார். ஆமென். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறி போகலைன்னு நம்ம பார்த்தோம் அல்லவா? இன்னைக்கு அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு எதெல்லாம் எனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்ய. ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். அம்மா, ஐயா, என் அன்பு வாலிப தம்பி, சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, ஆமென். நீங்கள் என்னெல்லாம் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அதில் எல்லாம் கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு உண்டாகும். எப்படி பிரதர் நடக்கும்? எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எல்லாம் ஃபெயிலியர்ஸ் தான். நான் தோற்று போயிட்டேன், பணத்தை இழந்துட்டேன். ஆமென். அதனால் அவமானத்தை தான் நான் சம்பாதிச்சேன். ஒருவேளை கடந்த நாட்கள் வரை நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இதை நம்புங்க, விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அந்த செய்கிற காரியங்கள் தீமை வராது, நன்மை தான் வரும். ஆமென். ஏன்னா ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் கைகள் செல்ல எல்லா வேலைகளும், கமா, ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னாக்கா, உன் கற்பத்தின் கனியிலும். ஹல்லேலூயா. உன் கற்பத்தின் கனி, உன் பிள்ளைகளிலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரதர், எனக்கு பிள்ளையே இல்லையே, கற்பத்தின் கனியே இல்லையே, எப்படி இது நடக்கும்? ஒருவேளை உங்கள் ஒருவேளை மலட்டுகளாக இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் கற்பத்துக்குள்ளே ஆமென் பிள்ளையை உருவாக்குவதற்கு உண்மையில் இருக்கிறார். தேவ பிள்ளையில் ஒருவேளை என்ன ஆசீர்வாதங்கள் மலட்டுத்தன்மையானது போல இருக்குது. பயப்படாதீங்க, கர்த்தர் அதை உருவாக்க உண்மையில் தெய்வனாக இருக்கிறார். அவர் யெகோவா ஓசேனை உருவாக்குற கர்த்தர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைவா? இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்ய உண்மை இருக்கிறார். மூணாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் மிருக ஜீவன் பலனிலும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதம் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இருந்த ஆடு, மாடு, ஒட்டகம், மிருக ஜீவன்களை வைத்து தான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படியா கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படின்னா உங்கள் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த உண்மையில் இருக்கிறார். நான்காவது சொல்லப்பட்டிருக்கு, உன் நிலத்தின் கனியிலும். அல்லேலூயா. நீங்கள் சம்பாதிங்க, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள், உங்கள் நிலத்தின் பயிர்கள், நீங்கள் விதைக்கிறீங்க பாருங்கள், எதெல்லாம் விதைக்கிறீங்க தேவையில்லை. நாட் ஓன்லி ஃபார் சீட்ஸு, இந்த வெள்ளத்தில் விதைக்கிற விதைகள் மாத்திரம் இல்லை, நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் எதெல்லாம் நீங்கள் விதைச்சிருக்கீங்களோ அதில் பலனை நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு, இதிலெல்லாம் நான் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. இவ்வளோ நல்ல ஆண்டவரில் தேவ பிள்ளைகளை நிச்சயமாக அவர்களை பரிபூர்ணம் உண்டாக செய்வார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய். ஆமென். அப்போ ஆண்டடைய மைண்ட் செட்டு என்னன்னா, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நம்ம சம்பூர்ணமாக இருக்கணும். அப்படி தானே பிள்ளைல? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும், நாங்கள் நம்புங்க, இது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வைப்பார். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதபடி கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவே மாற்றுவார். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். உங்கள் குறைவை நிறைவாக்கி பரிபூர்ணம் அடைய செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை பரிபூர்ணமடைய செய்கிற கர்த்தர். நான் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு எப்போது நிறைவாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிற கர்த்தர் அப்பா. ஆமென் ஆண்டவரே. கையுடைய எல்லா வேலையிலும்
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர, கற்பத்தின் கனியிலும் ஆண்டவரே, மிருக ஜீவன்லையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர, விதைக்கிற விதையில கனியிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசு சுவாமி. பரிபூர்ணமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, யாரெல்லாம் எதெல்லாம் குறைப்பட்டிருக்கிறாங்களோ இன்றைக்கி அந்த குறைவு நிறைவாய் மாறட்டும், பரிபூர்ணமாய் மாறட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், தெய்வீக பாதுகாப்பு போடுகிறேன். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். கிருபை கொப்புகிறேன் இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் எல்லாத்திலும் பரிபூர்ண விசாரணை செய்வார். தைரியமாக போங்க. God bless you.